இதுதான் நபி அவர்களின் சுன்னா. நபி அவர்கள் எவ்வளவு தூரம் தாழ்ந்து போனார்கள் தெரியுமா? எவ்வளவு தூரம் விட்டு கொடுத்தார்கள் தெரியுமா? தன்னை கொல்ல வந்தவர்களையும் கூட நபி அவர்கள் மன்னித்தார்களே சகோதரர்களே. தன்னை ஏசியவர்கள் பேசியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லம் ஃபல்லு மின் ஹவுலிக். நபியே, நீ ஒரு கடுமையான உள்ளம் உள்ளவராக இருந்திருந்தால், இரக்கம் இல்லாத ஒரு மோசமான கடுகடுத்த ஒரு மனிதராக நீங்கள் இருந்திருந்தால், இந்த சஹாபாக்கள் இந்த நபி தோழர்கள் உங்களோடு இருக்க மாட்டாங்க, உங்களை விட்டுட்டு எப்போ ஓடி இருப்பாங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ரசூலுல்லாஹ்வின் நல்ல குணத்தால் அவர்கள் நபி அவர்களோடு இருந்தார்கள் சகோதரர்களே. எனவே நபி அவர்களின் சுன்னாவை பற்றி பேசுகின்ற நாம், நபி அவர்களுடைய சுன்னாக்களிலே குணம் மிக உயர்ந்த ஒன்றாக இருக்கிறது. அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இன் அக்மலுல் முஃமினீன ஈமானன் அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுக்கும் குலுகா. உங்களிலே ஈமானிலே பூர்த்தியானவர்கள். ஈமான் சகோதரர்களே தொழுகை அல்ல, நோன்பு அல்ல. சிந்தித்து பாருங்கள், இஸ்லாத்தின் அஸ்திவாரம் அல்லவா ஈமான்? நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிலே ஈமானிலே பரிபூரணமானவர்கள் யார் தெரியுமா? நல்ல குணமுள்ளவர்கள், நல்ல பண்போடு நடப்பவர்கள், அடுத்தவர்களை மதிப்பவர்கள். எனவே சகோதரர்களே, கோபித்துக் கொண்டிருக்கிற ஒருவரோடு நாம் தாழ்ந்து பணிந்து போய் பேசிவிட்டால் நாம் வாழ்ந்துவாகி விடுவோம், நாம் இழிவாகி விடுவோம் என்பது ஒரு தவறான ஜாகிலியா பண்பு. அப்படி நினைக்க கூடாது. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தாழ்ந்து போனால் அல்லாஹ் உங்களை உயர்த்துவான், நீங்கள் பெருமைப்பட்டால் அல்லாஹ் உங்களை தாழ்த்துவான் என்று சொன்ன விடயத்தையும் நாங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நாங்கள் முஸ்லிம்கள், கலிமா சொன்னவர்கள், குர்ஆனை சுமந்தவர்கள். குர்ஆனை பாருங்கள், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் அஅதாஅ ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இக்வானா. அல்லாஹ் தஆலா தெளிவாக இந்த இஸ்லாத்தின் மூலம் நீங்கள் சகோதரர்களாக மாறி இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளாக இல்லாவிட்டாலும் இஸ்லாத்தின் சகோதரர்கள். கலிமா சொன்னதால் நீங்கள் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் போல நீங்கள் சகோதரர்கள். எனவே ஒற்றுமையாக இருங்கள், பிரிந்து விட வேண்டாம். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிய வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆனால் குடும்பத்துக்குள் பிரிவு, ஊருக்குள்ளே பிரிவு, நாட்டுக்குள்ளே பிரிவு. சகோதரர்களே, இந்த பிரிவினை வேண்டாம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஏன்? அல்லாஹ்வுடைய உதவி வராது சகோதரர்களே. வைரா தசாபத் உம்மதி சகதத் மின் ஐனில்லாஹ். என்னுடைய சமூகம், என்னுடைய உம்மா, அவர்களுக்கு இடையிலே ஒருவருக்கொருவர் ஏசி பேசி சண்டை செய்து கொள்வார்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் இருந்து அந்த சமூகம் விழுந்து விடும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிய வேண்டாம். அன்பு சகோதரர்களே, கண்ணியமான நேயர்களே, தாய்மார்களே, சிந்தித்து பாருங்கள். இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் எத்தனை பிரிவுகளுக்குள்ளே ஆளாகி இருக்கிறோம். முஸ்லிம் கிராமங்களை பொறுத்த வரையிலே அங்கே அரசியல் பேரால் பிரிவு. அங்கே நான் நீல கட்சி, நீ பச்சை கட்சி, நீ யானை சின்னம், நான் வெற்றிலை சின்னம் என்றெல்லாம் சகோதரர்களே பிளவுபட்டு இரத்தத்தை ஓட்டுகின்ற அளவு. ஏன் இவ்வளவு தூரம் நாங்கள் அடித்துக் கொள்ள வேண்டும்? நமது அரசியல் உரிமைகளை இந்த நாட்டிலே பெற்றெடுப்பதற்காக எல்லா கட்சியிலும் ஆட்கள் தேவைதானே? அதற்காக வேண்டி வெற்றிலை கட்சியிலே உள்ளவனை யானை கட்சியிலே உள்ளவன் ஏறி மிதிப்பதா? அல்லது யானை கட்சியிலே உள்ளவனை வெற்றிலை கட்சியிலே உள்ளவன் கொல்லுவதா? இது மிகப்பெரிய ஒரு அறியாமையை, மிகப்பெரிய ஒரு ஜாகிலியத்தாக அல்லவா இருக்கிறது. அதுவும் போதாமல் அல்லாஹ் மார்க்கத்தை தந்தான் ஒன்றுபடுவதற்கு, குர்ஆனை தந்தான் ஒன்றுபடுவதற்கு. அந்த குர்ஆனை சுமந்த நாம், அந்த மார்க்கத்தை சுமந்த நாம், மார்க்கத்தின் பெயரால் நமக்குள்ளே எத்தனை பிளவுகள், எத்தனை பிரச்சனைகள் ரமலானிலே கூட நாங்கள் கண்டோம். நான் ஜமாத்தே இஸ்லாமி, நாங்க தப்லீக் ஜமாத்து, நாங்க தௌஹீத் ஜமாத்து, நாங்க ஹுப்புல் அவுலியா என்றெல்லாம் பிரிவு பிரிவாக பிரிந்து விட்டோமே சகோதரர்களே. ஏன் பிரிய வேண்டும்? நாங்கள் ஒற்றுமையாக இருந்து தாவாவிலே ஈடுபட வேண்டியவர்கள் சகோதரர்களே. ஒற்றுமையில் தான் இஸ்லாமிய எழுச்சி இருக்கிறது, இஸ்லாத்தின் உறுதி இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வலா தனாஸஉ ஃபதஃஷலு வ தذهب
மனிதன் என்ற அடிப்படையில் நமக்கு மத்தியில் சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும் சகோதரர்களே, பிளவுகள் உண்டாகத்தான் செய்யும். அப்படி சண்டை சச்சரவுகள், பிளவுகள், கருத்து வேறுபாடுகள் வருகின்ற நேரத்தில் நான் சொல்லுவதுதான் சரி, நீ சொல்லுவது பிழை என்றெல்லாம் அங்கே வாக்குவாதம் பிடித்து நீங்கள் ஒருவரை ஒருவர் அடித்து மண்டையை உடைத்து ரத்தத்தை ஓட்டிக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுக்கு வழிபடுங்க, அல்லாஹுடைய தூதருக்கு வழிபடுங்க. வலா தனாஸஉ, உங்களுக்கு இடையிலே பிணங்கிக் கொள்ள வேண்டாம், உங்களுக்கு இடையிலே சண்டை சச்சரவு செய்து கொள்ள வேண்டாம். இல்லை, நீங்கள் ஒற்றுமைக்கு வழி தேடாமல் சிறு சிறு விடயங்களை வைத்து சண்டை சச்சரவு செய்து கொள்வீர்களே ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் தைரியம் இழப்பீர்கள், நீங்கள் கோழைகளாகி விடுவீர்கள், உங்களை பார்த்து முஸ்லிம் அல்லாதவர்கள் சிரிப்பார்கள், உங்களுடைய கண்ணியம் காற்றோடு காற்றாக பறந்துவிடும். எனவே பிரச்சனை வரத்தான் செய்யும், சண்டைகள் வரத்தான் செய்யும். பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள், பொறுமையை கடைபிடித்து நீங்கள் அவற்றை நிதானமாக கடைபிடித்து ஒற்றுமையை நிலைநாட்டுங்கள் என்று குர்ஆன் எங்களுக்கு சகோதரர்களே புத்திமதி சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அரசியலால் நாங்கள் பிரிய வேண்டுமா? அதே போன்று நாங்கள் மார்க்கத்தினால் பிரிய வேண்டுமா சகோதரர்களே? எனவே சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகளை நாங்கள் பெரிதுபடுத்திக் கொண்டு சமுதாயத்திலே பிரச்சனைகளை ஏற்படுத்துவது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது என்பதையும் தஅவா பணிகளிலே ஈடுபடுகின்ற ஒவ்வொரு சாராரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இது நாங்கள் ஒற்றுமையாக இருந்து இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இஸ்லாத்தின் விரோதிகள் கடுமையாக இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக சகோதரர்களே, குர்ஆனை எதிர்ப்பதற்காக இன்று அப்படி மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதற்காக ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள், இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறார்கள், தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துகிறார்கள். சகோதரர்களே, ரமலானின் நோன்பின் இறையச்சத்தோடு இருக்கிற நாம் இந்த நேரத்தில் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. என்ன தெரியுமா? இஸ்லாத்தின் விரோதிகள் இந்த இன்றைய காலத்திலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் இருக்கிறது அல்லவா? காதலர் தினம், தொழிலாளர் தினம், உத்தியோகத்தர்கள் தினம், நீர் தினம் என்றெல்லாம் ஒவ்வொரு தினம் வைத்திருப்பது போல மேற்கு நாட்டை சேர்ந்தவர்கள் இன்று ஒரு தினம் வைத்திருக்கிறார்கள். அது நாளைய தினம். செப்டம்பர் 11ஆம் தேதியை அவர்கள் என்ன தினமாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் தெரியுமா? குர்ஆன் எரிப்பு தினம். சகோதரர்களே, குர்ஆன் எரிப்பு தினம் என்று பெயர் வைத்து நாளைய நாளை குர்ஆனை எரிக்கிறார்களாம். சகோதரர்களே, இது ஒரு நகைச்சுவையாகத்தான் இருக்கிறது. இது இந்த இஸ்லாம் இருக்கிறது வாயால் ஊதி நுகுக்கிற ஒரு மெழுகு வார்த்தை அல்ல, வாயால் ஊதி நுகுக்கிற ஒரு குப்பிலாம்பு அல்ல. யுரீதுன அன் யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வலக்கின் யஅப அல்லாஹு இல்லா அன் யுதிம்ம நூரஹு வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யுரீதுன அன் யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், இது அல்லாஹ்வுடைய பிரகாசம். அல்லாஹ் இந்த பிரகாசத்தை, இந்த அல்லாஹ்வுடைய பிரகாசத்தை இஸ்லாத்தின் விரோதிகள் குப்பிலாம்பு என்று நினைத்திருக்கிறார்களா? மெழுகு வார்த்தை என்று நினைத்திருக்கிறார்களா? வாயால் ஊதி நூக்க பார்க்கிறார்களா? முடியாது. அல்லாஹ் தன்னுடைய இந்த பிரகாசத்தை முழு உலகத்திலும் பூர்த்தியாக்குவான். காபிர்களுக்கு அது ஜீரணிக்காவிட்டாலும், காபிர்களுக்கு அது செமிக்காவிட்டாலும் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. மாஷா அல்லாஹ். ஆனாலும் இந்த காலம், இந்த நூற்றாண்டு நமக்கு ஒரு பிரச்சனையான காலமாகத்தான் இருக்கிறது, சோதனைக்குரிய காலம். யுக முடிவு நாளுக்கு முன்னாலே பைத்துல் முகத்தஸ் பறிபோகும், இஸ்லாமிய நாடுகள் பறிபோகும், முஸ்லிம்கள் சோதனைக்குள்ளே ஆகுவார்கள், பல பிரச்சனைகள் அவர்களுக்கு முன்னோக்கும் என்றெல்லாம் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்த ஹதீஸ்களை நாங்கள் சஹீஹான கிரந்தங்களிலே பார்க்கிறோம். எனவே இது ஒரு சோதனை காலம் தான். ஆனால் சகோதரர்களே, நாங்கள் இந்த ஃபித்னாவுக்கு மத்தியிலே மேற்கு நாடுகள், ஐரோப்பிய யுகம், மேலைய மற்றைய இஸ்லாத்தின் விரோதிகள் இந்த உலகத்திலே இஸ்லாத்துக்கு எதிராக கட்டவிழ்த்து விட்டிருக்கக்கூடிய அந்த ஃபித்னாக்களுக்கு, இஸ்லாத்துக்கு மாற்றமான கல்ச்சர், இஸ்லாத்துக்கு மாற்றமான கலாச்சாரத்தை நாங்கள் வெறுக்க வேண்டும். அது இன்றைய காலத்திலே ஒரு ஜிஹாத் சகோதரர்களே. அதை நாங்கள் விரும்பக்கூடாது. அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு கூட்டத்தை ஒப்ப நடக்கிறானோ, சகோதரர்களே, யார் ஒரு கூட்டத்தை ஒப்ப நடக்கிறானோ, அவர்களை போல நடிப்பு, அவர்களை போல பேச்சு, அவர்களை போல உடை, அவர்களை போல எல்லாமே சகோதரர்களே, அவரும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான். எனவே நமக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது அல்லவா? நமது கலாச்சாரம் இஸ்லாம், குர்ஆன், நபி அவர்களுடைய
சுண்ணம் எவ்வளவு அழகாக வாழ்க்கைக்கு தேவையானவைகள் எல்லாம் அள்ளி தந்த சொல்லி தந்த மார்க்கம் சகோதரர்களே. யாரிடத்திலும் பிச்சை கேட்க தேவையில்லை. எனவே மாஷா அல்லாஹ் இந்த பெருநாளை கூட சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு நாங்கள் அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்ற தேவையில்லை சகோதரர்களே. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் கொண்டாடுகின்ற வழிகளை நமக்கு சொல்லி தந்தார்கள். சிலர் நினைக்கலாம் இஸ்லாம் துறவரத்தை போதிக்கின்ற மார்க்கம் என்று. இல்லை சகோதரர்களே, நபி அவர்கள் எவ்வளவு தூரம் நமக்கு சந்தோஷம் கொண்டாடுவதற்கு வழிவகுத்து தந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் நம்மிலே எத்தனையோ முஸ்லிம்கள் இன்றைய பெருநாளிலே, இன்றைய திருநாளிலே குடிக்கிறார்கள், மது அருந்துகிறார்கள், சூதாடுகிறார்கள். சகோதரர்களே, கெட்ட மோசமான திரைப்படங்களை பார்க்கிறார்கள். அதே போன்று மிக மோசமான அருவருப்பான விடயங்களிலே ஈடுபடுகிறார்கள். ஷரியாவுக்கு மாற்றமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். ஏன் சகோதரர்களே, எவ்வளவு அழகாக எங்களுக்கு இஸ்லாம் சந்தோஷத்துக்கு வழி சொல்லி தந்திருக்கிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றார்கள் அல்லவா? மதீனாவுக்கு சென்ற அந்த நேரத்தில் அங்கே பெருநாள் என்பது இல்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த மதீனா வாசிகள் 2 நாளை குறித்து வைத்துக் கொண்டு 2 நாளை ஏற்பாடு செய்து அந்த 2 நாளிலும் ஜாகிலியா பண்புகளோடு, ஜாகிலியா காலத்து அந்த பண்புகளோடு அவர்கள் குதூகலித்து விளையாடி கொண்டிருந்தார்கள். இதை கண்ட அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவருந்துவதும், சூதாடுவதும், கேளிக்கைகளில் ஈடுபடுவதும், ஒருவரை ஒருவர் ஏசுவதும், பேசுவதும், மானத்தை போக்குவதும், இரத்தத்தை ஓட்டுவதும், இதுதானா பெருநாள்? இது என்ன பெருநாள்? இது அல்ல பெருநாள். எனவே அல்லாஹ் உங்களுக்கு இதைவிட நல்ல ஒரு நாளை தந்திருக்கிறான் என்று அங்கே அன்றுதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபதலக்குமுல்லாஹு தஆலா பிஹிமா கைரம் மின்ஹுமா யௌமல் ஃபித்ர் வல் அல்ஹா, அல்லாஹ் தஆலா ஈகை திருநாள் என்ற நோன்பு பெருநாளையும் தியாக திருநாள் என்ற ஹஜ் பெருநாளையும் உங்களுக்கு தந்திருக்கிறான். உண்ணுங்கள், பருகுங்கள், உறவினர்களை சந்தியுங்கள், ஒருவரை ஒருவர் சந்தியுங்கள், கைலாக கொடுங்கள், முசாஃபஹா செய்யுங்கள், சலாம் சொல்லுங்கள், தர்மம் செய்யுங்கள், சதக்கா செய்யுங்கள், நோயாளிகளை நோய் விசாரியுங்கள், மரணித்தவர்களை நினையுங்கள், அவர்களுக்காக துஆ செய்யுங்கள், விருந்தளியுங்கள், விருந்துக்கு கூப்பிட்டா போங்க. இப்படியெல்லாம் எண்ணிலடங்கா சந்தோஷத்தின் வழிகளை சொல்லி தந்த மார்க்கம். இவைகள் எல்லாம் இருக்க மது அருந்த வேணுமா? சூதாட்டத்தில் ஈடுபட வேண்டுமா? தன்னுடைய அவுரத்துகள் எல்லாம் மறைக்க வேண்டிய பகுதிகள் எல்லாம் வெளியே தெரிய சகோதரர்களே கேவலமான விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டுமா? தேவையில்லை. விளையாடுவதை கூட இஸ்லாம் அனுமதித்து இருக்கிறது. ஆனால் அதற்கு ஒரு முறை இருக்கிறது. எப்படி இஸ்லாம் விளையாட சொன்னது தெரியுமா? ஆண்களோ பெண்களோ, ஆண்களாக இருந்தால் நீங்கள் விளையாடுகின்ற நேரத்தில் உங்களுடைய அவுரத்தை மறையுங்கள். உங்களுடைய முழங்காலுக்கும் தொப்புளுக்கும் இடையிலே மறைத்துக் கொள்ளுங்கள். விளையாடுகின்ற பொழுது 2 தரப்பினர்கள் விளையாடுகிறீர்கள். அங்கே ஒரு தரப்பினருக்கு கேடாக அமைகின்ற சூதாட்டம், சூது போன்றவைகளை அங்கே அமைத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு தரப்பின் மனம் நோக நடந்து கொள்ளாதீர்கள். தூசண கெட்ட வார்த்தைகளை பேசாதீர்கள். தொழுகைக்கு திக்ருக்கு இடைஞ்சல் இல்லாமல் விளையாடுங்கள் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. சொன்னது மட்டுமல்ல, நபி அவர்களும் விளையாட்டுக்கு அனுமதி கொடுத்தார்கள். சஹாபாக்களும் விளையாடியும் இருக்கிறார்கள். சகோதரர்களே, எவ்வளவு தூரம் உடற்பயிற்சியை ஏற்படுத்துகின்ற விளையாட்டுகளை இஸ்லாம் எவ்வளவு தூரம் அனுமதித்திருக்கிறது என்றால், ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லிமு அவுலாதக்கும் அர்ரிமாயா வஸ்ஸிபாஹா வஅன் யஸிபு அலல் கைலி வஸபா. உங்களுடைய பிள்ளைகளை கோழைகளாக வளர்க்க வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்திலே ஜிஹாது செய்கின்ற ஆற்றல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே அவர்களுக்கு ஜிஹாதுக்கான பயிற்சிகளை கொடுங்கள். அந்த காலத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், உங்களோட பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், ஈமானுடைய விடயங்களை கற்றுக் கொடுங்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள்.